Dear students, நாம இப்போ இந்த கிளாஸ்ல ஸ்டாண்டர்ட் 7 மேக்ஸ் ஒர்க் புக்ல இருக்கிற ஒர்க்ஷீட் 2ல இருக்கக்கூடிய 1 to 20 क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन. Choose the correct number line which satisfies the sum -7 plus -3. இங்க ரெண்டுமே நெகட்டிவ் இன்டிஜரா இருக்கு. சோ இதற்கான விடை பாருங்க. B is the right answer because negative integer always should move to the left hand side to 0. இங்க பாருங்க 0 to -7 க்கு வந்திருக்கு. again -3 என்பது -7 ல இருந்து 3 places தள்ளி போகணும். so -10 is the right answer here. so B is the right answer. Then second question. Choose the correct number line which satisfies the sum 6 plus -5. இதற்கான correct answer A. Plus 6 அப்படினா it moves to the number moves to the right hand side to 0. 0 ல இருந்து right hand side மூவ் ஆயிருக்கணும் 6 க்கு. -5 என்பது 0 ல இருந்து left hand side மூவ் ஆயிருக்கணும். So A is the right answer. Then third question. Choose the correct number line which satisfies -8 minus -5. -8 minus of -5. இதற்கான சரியான answer A. Because இங்க பாருங்க 0 ல இருந்து -8 க்கு வந்திருக்கு. again minus of கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த minus of அப்படிங்கிறதுனால it should comes reverseல வரணும். that means அந்த arrow ஆனது reverseல கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க reverseல இருக்கு. so reverse to -5 places தள்ளி வரணும். listen 1 2 3 4 5 fifth place ல தள்ளி வந்திருக்குது. so this is the right answer. A option is correct. now see fourth question. the value of -25 into -12 is -25 into -12. normal multiplication. ரெண்டே மல்டிப்ளை பண்ணா நமக்கு 300 கிடைக்கும் இல்லையா. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 300. ஸோ 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். Rahim hires a harvesting machine at the rate of rupees 1250 per hour to harvest his paddy land. The machine is used for 8 hours per day. If harvesting is held for 5 days, how much will he pay for hiring? அதாவது ரஹீம் அவர் வந்து ஹார்வெஸ்டிங் மிஷின், அறுவடை செய்யக்கூடிய மிஷினை வந்து வாடகைக்கு எடுக்கிறாரு. அது 1 ஹவருக்கு 1250 rupees அவர் வந்து வாடகை பணமாக பே பண்ணணும். he used this machine for 8 hours per day. ஒரு நாளைக்கு அவர் 8 மணி நேரம் அந்த மிஷினை யூஸ் பண்ணுறாரு. ஸோ ரஹீம் வந்து எடுத்திருக்கிற மிஷினோட வாடகை பணம் வந்து 1 ஹவருக்கு 1250 rupees. அதை ஒரு நாளைக்கு அவர் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 8 hours. அப்படியே எத்தனை நாட்களுக்கு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா 5 days. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு rupees 50,000 கிடைக்கும். தட் இஸ் B is the right answer. எல்லாமே மல்டிப்ளை பண்ணிடணும்.
1 ஹவருக்கு அவர் யூஸ் பண்ணக்கூடிய வாடகை பணம், எத்தனை மணி நேரம் அவர் யூஸ் பண்ணுறாரு, எத்தனை நாட்களுக்கு, இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இதற்கான விடை நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 6th சம். The product of minus 35 into 4 into minus 10 is normal multiplication தான். minus 35 into இங்கே டென்ஸில் இருக்கிறதுனால எப்போவுமே நம்ம டென்ஸில் இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ minus 35 into 4 into minus 10 minus 40. அகெயின் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 1400 கிடைக்கும் இல்லையா. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இங்கே வந்து சிம்பிள் நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு 4 into 10 அதை மல்டிப்ளை பண்ணும்போது minus 40 because plus into minus minus. Again minus 35 into 40 multiply பண்ணும்போது 1400. At the same time minus into minus plus. So plus 1400 is the right answer. Next let's see 7th sum. Which one of the following is not satisfied the commutative property of multiplication? Commutative property na என்னது formula? A into B is equal to B into A. Is it? A into B is equal to B into A. இங்கே பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் எது இது மாதிரி இல்லையோ அதுதான் because not satisfied ன்னு கேட்டிருக்காங்க. That is the right answer. இங்கே பாருங்க, எல்லாத்துலேயுமே minus 10 into 5 into minus 10. A into B is equal to B into A. அது வந்து ஏங்கிற ஆப்ஷன்லையும் பொருந்துது, பிங்கிற ஆப்ஷன்லையும் பொருந்துது. பட் சிங்கிற ஆப்ஷனில் பாருங்கள், minus 2 into 5 is equal to minus 5 into minus 2. AB is equal to is not equal to B into A. B ஏவும் இங்கே வேல்யூ ஒரே மாதிரி இல்லை. Therefore C is the right answer. Next 8th sum. The value of minus 35 plus 50 plus minus 85 plus minus 285 is இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கணக்குக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, எந்த எண்கள்லாம் மைனஸில் இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரே குறியீடில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். பிகாஸ் எல்லாமே சம் அடிஷன் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ minus 285. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 15 1 16 420 2 again here, then 405 கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 405. இங்கே வந்து ஆட் டிஜிட்டில் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம கூட்டி அதுக்கு மைனஸ் தான் கொடுக்கணும். இப்போ minus 405 அதோட நமக்கு ப்ளஸ் 50 நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். பிகாஸ் இங்கே 50 இருக்குது இல்லையா, அதை விட்டுறக்கூடாது. ப்ளஸ் 50 இருந்தாலும் நம்ம ஏன் இங்கே மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 405 மைனஸில் இருக்குது, ஒன்று மைனஸ் இன்னொன்று ப்ளஸில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ணணும், சப்ராக்ட் தான் பண்ணணும். ஸோ 5 here 3. பிகர் நம்பர் கிரேட்டர் நம்பரில் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே ஆன்சர்லையும் மைனஸ் தான் கொடுக்கணும். minus 55 இஸ் த ரைட் ஆன்சர். ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Now let's see 9th sum.
which one of the following is correct for distributive property of multiplication over addition? B is the right answer. A into B plus C is equal to A into B plus A into C according to the property of distributive property of multiplication over addition. Next, 10th sum. For any two integers A comma B and A into B is also an integer. Which property of multiplication is this? 10th sum. Closure property. A is the correct answer. Next sum. Eleventh sum. Short answer questions. Short answer questions கேட்டிருக்காங்க. If A is equal to -7, B is equal to 4 and C is equal to -5, verify A into B into C is equal to bracket of A into B into C. இது வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம என்ன செய்யணும், வெரிஃபை பண்ணணும். ஏயோட மதிப்பு என்னது, ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம். இஸ் ஈக்குவல்ஸுக்கு லெஃப்டில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இஸ் ஈக்குவல்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஏயோட மதிப்பு வந்து -71 into bracket of B ஓட மதிப்பு வந்து 4 into C ஓட மதிப்பு என்னது -5. இப்போ நம்ம செய்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் எடுத்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதுக்கான மதிப்பை தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ -71 into இப்போ ப்ராக்கெட்குள்ளே 4 into -20 ப்ளஸ் into minus minus 4 5s are 20. ஸோ இதுக்கான ஆன்சர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை, ரெண்டே மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1420. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு செஞ்சு முடிச்சிட்டோம். நவ் we take right hand side. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய மதிப்பு என்னன்னு சொல்லி பார்ப்போம். A into B. ஏங்கிற மதிப்பு சம்மில் கொடுத்துருக்காங்க -71 into பியோட மதிப்பு 4 ப்ராக்கெட். எப்போவுமே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். ப்ராக்கெட்டில் என்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு செஞ்சு நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். சியோட மதிப்பு -5. இப்போ பாருங்கள், ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது -71 into 4. ஸோ -284. -71ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா -284 into -5. Again, now we are going to multiply -284 into -5. இங்கே பாருங்கள், again இங்கே minus into minus plus 284ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா we can get 1420. சேம் ஆன்சர். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ரெண்டுமே சரியாக இருக்கிறதுனால நமக்கு நம்ம A into bracket of B into C is equal to bracket of A into B into C அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். It is verified. Next, 12th sum. Find the value of x, y, z from the following.
இது பார்க்குறதுக்கு எந்த ஃபார்முலாவாக இருக்குது பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் இசட், எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் இசட் is equal to x into y, x into y plus x into z. இந்த ப்ராப்பர்ட்டி இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. As it belongs to this formula, x இங்கே x ஓட மதிப்பு என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க. இங்கே x, இங்கேயும் x இருக்குது, இங்கேயும் x இருக்குது. இப்போ பாருங்கள், சம்மில் x, இங்கே x தான் இல்லையா, அப்போ x ஓட மதிப்பு x, இங்கேயும் xங்கிற இடத்துல 5 இருக்குது. ஸோ x equal to 5. y பாருங்கள், ப்ராக்கெட்டில் y இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, -7. ஸோ y is equal to -7. z இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது, 4. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஃபார்முலா வச்சு x, y, z இருக்கக்கூடிய இடத்துல என்னென்ன நம்பர் இருக்குதோ அது வந்து அந்த வேல்யூக்கு பொருந்தும். எஸ், x equal to 5, y is equal to -7, z is equal to 4. Yes, let's see next sum. Find any 8 possible pairs of integers that give product of -20. Find any possible pairs of integers, to give the product of 20. 20ஐ எந்த எண்களால், எந்த முழுக்களால் பெருக்கும் போது நமக்கு -20 கிடைக்குது. 8 வழிகளில் வந்து நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். 8 வழிகளில் நம்ம பெருக்குனா நமக்கு -20 கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ 20யோட ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இல்லையா. 120 is 20, 4 5s are 20. பட் அட் த சேம் டைம் இங்கே இன்டிஜருங்கிறதுனால நம்ம மைனஸ் இருக்கக்கூடிய எண்களையும் சேர்த்து எடுத்துக்கணும். பிகாஸ் the answer is product of -20 is the question. எந்த இரு முழுக்களை வந்து பெருக்கும்போது நமக்கு -20 கிடைக்கும் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். -1 into 20 அப்படி பெருக்குனாலும் நமக்கு -20 கிடைக்கும். செகண்ட் திங், 1 into -20, 1 into -20 அப்படின்னாலும் நமக்கு -20 கிடைக்கும். -2 into 10, -2 into 10 அப்படின்னாலும் -20 கிடைக்கும். 2 into -10 அப்படின்னாலும் நமக்கு கிடைக்கும் -20. Then -4 into 5, -4 into 5 அப்படினாலும் நமக்கு -20 கிடைக்கும். 5 into -4 அப்படினாலும் நமக்கு கிடைக்கும் இல்லையா. Yes. Shall we move to the next one?